இப்போ நீங்கள் ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமாக தான் இருக்குது. நானுமே ரொம்ப ஏன்னா மகிழ் திருமணி சாரோட ஃபேன், அஜித் சாரோட பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அந்த படத்துக்காக வெயிட் பண்ணேன். பட் வரலன்னொடனே இவர் எடுத்தோடனே தேங்க்ஸ் வர சொல்லிட்டாரு. இவருக்கு தான் முக்கியமாக பெரிய தேங்க்ஸ். தலை அஜித் மற்றும் விடாமுயற்சி டீமுக்கு. ஏன்னா இன்னைக்கு மெட்ராஸ்காரன் ஜனவரி 10 வரத்துக்கு பெரிய காரணம் விடாமுயற்சி கொஞ்சம் போஸ்ட்பான காரணம் தான். தமிழ் சினிமாவில் படங்கள் வந்து ஜாதி ரீதியாக ஆயிடுச்சு. இப்போ மெட்ராஸ்காரன் அந்த லிஸ்ட்டில் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக வில்லன் கேரக்டரே பண்ணுறீங்க. இல்லைங்க இல்லை என்னென்னா நீங்கள் வந்து வில்லன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போது இங்கே வந்து என்னென்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம், இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறோம், இல்லை பண்ணுறோம், உடனே அதே மாதிரி கூப்பிட்றது. எல்லா படமும் அதே மாதிரி தான். எழுதுறதுக்கு முன்னாடி சாவுன்னு வந்தால் என் பேர் எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வர்றது. அதெல்லாம் நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க, அந்த படம் பண்ணுறாங்க. இப்போ அந்த படத்தில் வந்து யாருனாலும் ஹீரோ நடிக்கலாம். ஒரு புது ஹீரோ நடிக்கிறாருன்னு வச்சிங்களே, ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க, அதுலேயுமே நம்ம செகண்டரியாக தான் எழுதுறாங்க, செகண்ட் கேட்டகிரிலே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவோம், இல்லைனா லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கேன். ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் படம் எப்போ வந்தாலுமே இது ஃபெஸ்டிவல் தான். ஒரு பெரிய படம் வந்து கூட 2-3 படங்கள் வரதுக்கான ஸ்பேஸ் இருந்ததுன்னா, இந்த மாதிரி மெட்ராஸ்காரன் அந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் 2-3 படங்கள் வருது. அந்த மாதிரி படங்கள் எப்போவுமே லைஃப் லாங் சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். நார்மலாக ஒரு படம் வச்சுங்க, பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணாம். இல்லை அக்செப்ட். உங்களுக்கு வந்து மெட்ராஸ் வந்து மெட்ராஸ்காரனாக நடிச்சிருந்தீங்க சாமான்தலை, அது மிகப்பெரிய ஹிட்டு. இப்போ மெட்ராஸ்காரன் அதில் என்னவா நடிச்சிருக்கீங்க, எப்படி வந்திருக்கு? ஏன்னா இந்த பேர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான பேர். மெட்ராஸ் படம் பேர் மெட்ராஸ்காரன். நானாக ஒரு புதுக்கோட்டைக்காரனாக நடிச்சிருக்கேன் இதில். அது ஃபஸ்ட்டு ஒரு வித்தியாசமான விஷயந்தான். கண்டிப்பாக எல்லா படமும் ஹிட் ஆகணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், பெரிய லெவலில் வரவேற்பு பெறணும் தான் படம் பண்ணுறோம், எல்லாருமே பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் மெட்ராஸ்காரனும் ரொம்ப நேர்மையாக ஜெனுவனாக எல்லாரோட உழைப்பும் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். என் கேரக்டருமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். கொஞ்சம் அதான் நல்லாயிருக்கும், பவர்ஃபுல்லான ஒரு இது தான், ஒரு லீட் தான், நல்லாயிருக்கும் பாருங்கள். ஷேன், ஸோ இந்த நீங்கள் சாங் அந்த டான்ஸுக்கெலாம் நல்லா ஃபேமஸ் தமிழ்நாட்டில், எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெட்ராஸ்காரன்லேயும் அந்த சாங் பயங்கர பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, மேட் இது. ஆனால் சாம் சிஎஸ் வந்து அந்த ஆர்டிஎக்ஸ் ஒரு சக்ஸஸ் மீட் வச்சிங்கல்ல, அதுக்கு கூட என்னால் உள்ளே போக முடியல அப்படின்னு சொன்னார். அதே போல் இங்கேயும் சாம் சிஎஸை பார்க்கவே முடியல உங்கள் மெட்ராஸ்காரன் படத்துக்கு. என்ன காரணம்? Why is he not here? But he was there, no, for the last event. Teaser launch ku vandharu. Even Pooja padam Pooja ku vandha teaser launch ku. Ipo avaru Sri Lanka il irukku. நிறைய படம் பண்ணுறாரு. கலைஞர்கிட்ட கொடுங்க எங்கே. ஆனால் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க, ஸ்டேஜான பார்ட்டியாக உட்காந்துருக்காங்களே ஃபர்ஸ்ட் ரோவில். ஸ்டேஜில் சொன்னீங்க பெரிய படங்கள்லாம் வந்து சின்ன படங்களை வந்து டோட்டலாக அழுத்திடுறாங்கன்னு நீங்கள். சரி, இப்போ வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நல்ல புதுசாக இருக்குது. இது யாருக்கிட்ட எடுத்துன்னு போனால் சரியாக இருக்கும்? ஏன்னா நீங்கள் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே, எல்லா கவுன்சிலுமே, நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசி ஒற்றுமையாக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது வந்து என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமாக தான் இருக்குது. நானுமே ரொம்ப ஏன்னா மகிழ் திருமணி சாரோட ஃபேன், அஜித் சாரோட பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அந்த படத்துக்காக வெயிட் பண்ணேன். பட் வரலன்னொடனே இவர் எடுத்தோடனே தேங்க்ஸ் வர சொல்லிட்டாரு. 10 படம் வருதுன்றது ஓகே. பட் ஆனால் வந்து இப்போ 10 படம் வெயிட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் மினிட்ல வரணும். இப்போ நிறைய படங்கள் வரணும்னு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க பெரிய படம் வரலன்னு தெரிஞ்சோன்னே அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸையும் எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல், அதுதான் நான் ஓப்பனாக தான் சொன்னேன். அப்படி இல்லாமல் அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்னா ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியமான படமோ 2 படமோ, இல்லைனா அதுக்கப்புறம் சின்ன படங்கள், புது படங்கள், ஏன்னா இப்போ ரொம்ப பேஷனோட சினிமா ரொம்ப அணுகி வராங்க நிறைய பேர். இப்போ ஜெகதீஷ் ப்ரோ நான் ஏன் சொன்னேன்னா, ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழில் இன்னும் நிறைய படங்கள் வரும், நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க, நியூ டைரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ வந்து வெறுமனே இப்போ பிஸ்னஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி எடுத்தோன்னே இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம், பேன் இண்டியானிரும். ஒரு கதையை நம்ம பண்ணிவிட்டு அந்த கதை முடிவு போனோம், அது பேன் இண்டியாவா இல்லை பேன் வேர்ல்டா அப்படின்றத. அது வந்து இல்லை நாங்கள் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஸோ கதை நம்ம பண்ணுற கதைகள் இப்போது நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னா நினச்சா பண்ணியிருப்பாங்க, கிடையாது. அவங்க அட்டன் பண்ண ஒரு கதையை ரொம்ப சூப்பராக ஆனஸ்ட்டாக பண்ணாங்க. அது ஒரு பெரிய வரவேற்பு இங்கே பெற்றது. அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனுவனாக ஒரு படத்தை லவ் பண்ணி அதை நம்ம பண்ணோன்னா அந்த ஃபிலிம் வில் டிசைட் வாட் இட் ஹாஸ் டு டூ. அது முடிவு பண்ணும் அது எந்த இடத்துங்களுக்கு போகணுன்னு. ஸோ இவர் மாதிரி வந்தாங்கன்னா நிறைய நியூ டைரக்டர்ஸ், நியூ ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். தொடர்ச்சியாக வில்லன் கேரக்டரே பண்ணுறீங்க. இல்லைங்க இல்லை என்னென்னா நீங்கள் வந்து வில்லன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது,
ஹீரோனா சும்மா அப்படியே லைட்டாக வெறும் ஒரு சாங்ஸ் வச்சு முடிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? எங்கள் சண்டை தாங்க இருக்கிறதுலே கஷ்டம் படத்தில், ஸ்டண்ட்டு தான். அப்படி இல்லை, நான் இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இன்னொரு இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து அதுக்கு என்னென்னா, அதுக்கு ரீசனும் வந்து இங்கே நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போது நான் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரெடி. ஏன்னா இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் ஒரு பண்ண கேரக்டர் தான் எனக்கு சோறு போட்டுட்ருக்கு. ஸோ அதனால் வந்து அதை நான் மறக்க மாட்டேன். கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். பட் ஆனால் என்னென்னா, இது வந்து இங்கே இப்போ மலையாளம் எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க. இங்கேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மியாக இருக்குது. மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க, நெகட்டிவ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள வச்சு ஹீரோவாகவும் 2-3 படம் வரும். இங்கே வந்து என்னென்னா, ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம், இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறோம், இல்லை பண்ணுறோம், உடனே அதே மாதிரி கூப்பிட்றது. எல்லா படமும் அதே மாதிரி தான். எழுதுறதுக்கு முன்னாடி சாவுன்னு வந்தால் என் பேர் எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வர்றது. ஸோ அது ஒரு பஞ்சாயத்தாகவும் இருக்குது. நான் பரவாயில்ல, அது நான் நமக்கு நல்லா நடித்தா பாராட்டுறாங்களா, அதை ஏற்றுக்கிறோன்னா, கலாச்சாரம் ஏற்றுக்கணும், கிண்டல் பண்ணாலும் ஏற்றுக்கணும், அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். பட் சொல்கிற விதம் இருக்குது, அது நல்ல விதமாக சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுன்னு நான் மாற்றிப்பேன். ஸோ வந்து என்னென்னா, ஸோ அதனால் அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னென்னா, இப்போ வந்து நம்ம கேரக்டர் பண்ணும்போது இப்போ நார்மலாக ஒரு படம் வச்சுங்க, பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணாம், அதெல்லாம் நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் பண்ணுறாங்க, இப்போ அந்த படத்தில் வந்து யாருனாலும் ஹீரோவாக நடிக்கலாம். இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறாருன்னு வச்சிங்களா, ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க, அதுலேயுமே நம்ம செகண்டரியாக தான் எழுதுறாங்க, செகண்ட் கேட்டகிரிலே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தி. எனக்கு அது செட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக, ரொம்ப கரெக்டாக இருந்தால், ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவோம், இல்லைனா லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஜெகதீஷ் சார், ஜெகதீஷ் சார், சார் இப்போ படம் இப்போ பார்த்த உடனே ஹீரோவுக்கு கைத்தட்டில் கம்மியாக இருந்தது, ஹீரோயினுக்கும் கம்மியாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்ளாஸ் வேறு மாதிரி இருக்குது. என்ன காரணம்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காரணம் ஒன்று இருக்குது, அப்புறம் அது இல்லாமல் வந்து பணம் செலவு பண்ணுற காரணம் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வந்து ஸ்டேஜில் ஒன்று சொன்னீங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டையும் சேர்த்து வச்சு தேங்க்ஸ் சொன்னீங்க. ஏன்னா அடுத்த படத்துலேருந்து எல்லாரையும் வந்து கவுண்ட் பண்ணி அவங்கள ஏதாவது படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஐ மீன் இந்த ஆர்டிஸ்ட் சொல்கிறீங்களா? இல்லை என்ன சொல்கிறீங்க? சிம்பு சார் சொன்னீங்க, விஜய் சேதுபதி சொன்னீங்க, அஜித் சார் சொன்னீங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணலாம். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது? இல்லை ஒரு விஷயம் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? நண்பர்கள் பணம் செலவு பண்ணுறோம். காரணம், பணம் இல்லாத நேரத்துலேருந்தே நண்பர்கள் கூட இருந்தாங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஓகே, பணம் இருந்தாத இருக்கவங்க வந்து நண்பர்கள் கிடையாது, காரியவாதிகள். பணம் இல்லாத போதோ, கஷ்டப்படும் போதோ, ஜெயிக்கும் போதோ, இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க, அவங்க தான் நண்பர்கள். இதில் வந்து பணத்தால் சேர்த்த கூட்டங்கள் கிடையாது, பாசத்தினால அன்புனால சேர்த்த கூட்டங்கள். சார் ஆமாம் ஆமாம், அன்னைக்கும் அது அந்த கதைக்கு வந்துட்டீங்க, சொல்கிறேன். ஏன்னா இந்த கேள்வி என்கிட்ட இந்த ஒரு 3 days பேக் கேட்டாங்க. நான் டீ விற்குத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் டீ விற்கும் போதும் என் கூட வந்து ஒரு நண்பன் தான். நான் வந்து அப்போ பேக் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். அவன் வந்து வேணாண்டா நீ இருறா நான் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவன் கூட தூக்கின்னு போகிறான். அந்த நண்பன் கார்த்திக் இங்கே தான் இருப்பான், இதோ இங்கே தான் இருக்கான் பாருங்க, நான் போட எடுத்துருக்கான் பாருங்க, அவன் தான் அந்த கார்த்திக். ஸோ நண்பர்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பிரதர். பணம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வசதியாக இருந்தாலும் சரி, உயரத்தில் இருந்தாலும் சரி, நண்பன் எப்போ வாழ்க்கையில் முக்கியம். நம்ம எதுவுமே நம்மளோட சந்தோஷத்தை எல்லாரும் ஷேர் பண்ணுவோம், கஷ்டத்தை நண்பர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி சேர்த்த கூட்டங்கள் தான். சொல்லுங்க பிரதர். என்ன ப்ரொடியூசர் கதெல்லாம் கேட்டிங்களா? நெக்ஸ்ட் ஹீரோ ஆயிடுவீங்க போல் இருக்கு. ஐயோ பார்த்தா அதுவும் வாலி தான் எடுப்பாரா? யாரு? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இல்லை முதல்ல இப்போ எடுத்த படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். அதான் 10ஆம் ரிலீஸுக்குன்றது சடனாக பிளான் எடுத்து பண்ணி ஒர்க்கு நிறைய இருக்குது, நிறைய போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்குது. முதல்ல அதை பற்றி யோசிப்போம், அடுத்த படத்தை பற்றி யோசிப்போம், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லை இதில் மேடியோட சாங் அந்த மணிரத்னம் சார் காதல் சடுகுடு, ஸோ அதை யார் சூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட்டு? ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, லைட்டிங் அந்த இதெல்லாம் நல்லா இருக்குது, டான்ஸிங்கும் பர்ஃபெக்டாக இருந்தது. பட் இது டைரக்டர் மட்டும்தான் யோசிச்சாரா இல்லை நீங்கள்? இல்லை நானும் அவரை டிஸ்கஸ் பண்ணது தான். டிஸ்கஸ் பண்ணது அந்த சாங்கு. பட் ஆனால் இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணது வேறு ஒரு சாங் போகலான்னு நினச்சோம். அதே அலைப்பா இதே படத்தில் ஃபஸ்ட்டு சாங் அந்த கல்யாண சாங் ஒன்று வரும் பாருங்க, அதில் அந்த சாங் தான் சூஸ் பண்ணி போகலான்னு இருந்தோம். சார் அதை விட வந்து காதல் சோடு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் டேரக்டரு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோன்னு அப்புறம் கடைசியாக வந்து இந்த பாட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணது அந்த சாங். ஷைன், இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ்காரன் வந்து ஸ்லாங் வந்து வேறு லெவலில் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜஸ்ட் இப்படி தட்டிட்டு பைக்கில் ஏதாவது போயிட்டாவே வேறு மாதிரி வாய்ஸ் வரும்.
ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா? டைரக்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரா? மெட்ராஸ்காரன்னா யாருன்னு சொன்னாரா? படத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களா உங்கள? ஓரளவுக்கு இருக்கு. அந்த எந்த அப்படி இல்லைண்ணே. இப்போது எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ் கிடையாது, நான் புதுக்கோட்டை. ஆனால் வந்து ஒரு 20 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போவும் நான் என் ஊருக்கு திரும்பி போனேன்னா என்னை மெட்ராஸ்காரன் தான் சொல்லுவாங்க. மெட்ராஸ்காரன் வந்துட்டான், மெட்ராஸ்காரன் கிளம்பிட்டான், இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஐடென்டிட்டி. இன்னொன்று, சினிமாவில் எப்படி சொல்கிறது, காலங்காலமாக காமிக்கிற அந்த மெட்ராஸ் தமிழுக்குள்ளே நாங்கள் போகல. நீங்களும் நானும் எல்லோரும் பேசுகிற ஒரு வழக்கு தமிழுக்குள்ளே தான் அந்த படம் ட்ராவல் ஆகுது. ஸோ இதுதான் கலைண்ணா. இல்லை, ஆக்சுவலாக எல்லாம் நீங்கள் அங்கே சொல்லும் போது மலையாளத்துலேருந்து இங்கே வராங்க, தெலுங்குலேருந்துலாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிஞ்சிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் சினிமாவில் படங்கள் வந்து ஜாதி ரீதியாக ஆயிடுச்சு. இப்போ மெட்ராஸ்காரன் அந்த லிஸ்ட்டில் இல்லை. சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவ்வளோ க்ரௌடு வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்லை பெரிய ஸ்க்ரீன் எடுத்துருப்போம். எப்பயும் போல் இந்த இடத்துல நிற்க வச்சேன் தாய் தந்தைக்கு நன்றி. அதே போல் வந்து போயிட்டு வரும் பேசலாமா? சரி. அதே போல் தான் எப்பயும் போல் தான் இதுவும் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகிறது இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் பெரிய வெற்றி பெற முடியாது. அந்த வெற்றியை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறதே நீங்கள் மட்டும்தான். முதல் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. அதே போல் அடுத்தபடியாக வந்து எஸ்டிஆருக்கு முதல் தேங்க்ஸ். ஏன்னா போன டீசர் ஈவெண்ட்டில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா எங்களோட டீசர் வந்து எஸ்டிஆர் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அடுத்தது இன்றைக்கி ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி கொடுத்த விஜய் சேதுபதி சார், அவருக்கும் ஒரு மக்கள் செல்வன் விஜய் சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் கூட கூப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 minutes எங்கள்கிட்ட பேசினாங்க. நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க சினிமா பற்றி. அடுத்தது தேங்க்ஸ் யார் பார்த்தீங்கன்னா, இவருக்கு தான் முக்கியமாக பெரிய தேங்க்ஸ். தல அஜித் மற்றும் விடாமுயற்சி டீமுக்கு. ஏன்னா இன்றைக்கி மெட்ராஸ்காரன் January 10 வரத்துக்கு பெரிய காரணம் விடாமுயற்சி கொஞ்சம் போஸ்ட்பான் ஆன காரணம் தான். ஏன்னா எதிர்பார்க்கல நாங்களும் 11 மாதம் முன்னாடி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அன்றைக்கி நைட்டு வந்த அப்டேட் மூலிமா தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணோம். அடுத்தது 11 மாதம் முன்னாடி இந்த படத்தை ஆரம்பித்தோம். February மாதம் 9ஆம் தேதி பூஜையோட பார்க் ஹோட்டலில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த மெட்ராஸ்காரன் படம் வந்து நிறைய பேரோட லைஃப், நிறைய பேரோட கனவு, நிறைய பேரோட லட்சியம். இந்த படம் வெற்றிக்காக நிறைய பேர் இந்த படத்துக்காக காத்துட்ருக்காங்க. அடுத்தது ப்ரொடியூசராக உள்ளே வரும்போது எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே வந்தேன். சினிமா நாலேஜ் எதுவுமே இல்லாமல் தான் உள்ளே வந்தேன். ஆனால் இந்த 11 மாதத்தில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக அடுத்த படத்தில் அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுப்பேன். சினிமா நிறைய கற்றுக் கொடுக்குது, கண்டிப்பாக இன்னும் கற்றுக் கொடுக்கும். அடுத்தது மெட்ராஸ்கார் வந்து கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு ஏற்ற ஃபெஸ்டிவல் படமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சந்தோஷம் மற்றும் லவ், ஃப்ரெண்ட்ஷிப், ஆக்ஷன், எமோஷன் எல்லாம் கலந்துருந்தால் அந்த மெட்ராஸ்காரன். கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த படத்துக்கு நம்பி உள்ளே வரலாம். எந்த ஒரு ஏமாற்றமும் இந்த மெட்ராஸ்காரன் படம் உங்களுக்கு கொடுக்காது. நிறைய படம் வருது பொங்கலுக்கு பார்த்தோம், 9லேருந்து 11 படம் கிட்ட வருது. அதில் ஒரு படமாக வந்து மெட்ராஸ்காரனும் வருது. தனுஷ் சாரோட டைலாக் தான், தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ முதல்ல சண்டை செய்யணும். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் இந்த படத்திற்கு ஒரு ப்ரொடியூசராக நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பண்ணணும். இன்னும் 3-4 நாட்கள் இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவோம். என் கூட சேர்ந்து என்னோடய ஆர்டிஸ்ட், ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கூட சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து உங்களை ஏமாற்றாது, நம்பி உள்ளே வரலாம். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்லணும். ஒவ்வொருத்தராக சொன்னால் விட்டால் தப்பாயிடும். அதனால் மெட்ராஸ்காரன் டீம் அண்ட் க்ரூ மற்றும் வந்திருக்க நண்பர்கள்,
அப்புறம் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. நிறைய பேசிட்டேன் டீசர்லையும் ட்ரைலர்லையும். ஓகே தேங்க்யூ. இல்லை உண்மையிலே வந்து இந்த ஸ்பீச் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. என்னன்னா கோலிவுட்டையே அப்படியே கனெக்ட் பண்ணிட்டீங்க இந்த ஸ்பீச்சில். கிட்டத்தட்ட இந்த ஸ்பீச் அடுத்ததாக வந்து என்ன யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா இவரை பற்றி சொல்லணும்னா அண்ணன் அப்படின்னா இது இப்போ எங்களை மாதிரி ஒரு கேங் இருக்கும்ல, அண்ணன் அப்படின்னா வந்துட்டு இவர் வந்து நிற்பார் ஃபர்ஸ்ட் இடத்துல. அன்பனாவை கூப்பிட்றா அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அவ்வளோதான் அந்த மாதிரி. போதுமா? தேங்க்யூ. கலை அண்ணாக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலுடன் ப்ளீஸ் மெட்ராஸ்காரன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. மெட்ராஸ்காரன், மெட்ராஸ் எனக்கு ரொம்ப என்னோட ஊர். ஸோ மெட்ராஸ் வந்து இட்ஸ் ஸ்பெஷல் எமோஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அந்த மெட்ராஸ்காரன்ற படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. வெல்கம் ஷேன், வெல்கம் டு தமிழ் சினிமா. கண்டிப்பாக நல்ல படத்தில் பெருசோ சின்னதோ நம்ம நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயந்தான். எல்லாரும் நிறைய பேர் எல்லாரும் தேங்க் பண்ணிட்டே இருக்காங்க. காலிலேருந்து அவர் சொல்லிட்டார், 2 ஈவெண்ட் போயிட்டு வந்துட்டேன் சார், டயர்டாக இருக்குது, கிளம்பணும் வீட்டுக்கு, கடை வேறு மூடுவாங்க அப்படின்ட்டாரு. அதனால் யாரெல்லாம் தேங்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜெகதீஷ் ப்ரோ. ஓகே, கொஞ்சம் யூஸ்வலாக தான் சவுண்ட் ஆகும், பரவாயில்ல. பிகாஸ் ஏன்னா சில பேரை சில விஷயங்களில் வாழ்த்தி தான் ஆகணும். ஏன்னா ஜெகதீஷ் ப்ரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை இது. ஏன்னா நீ படம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஈஸி இல்லை, மீன்ஸ் அவ்வளோ கஷ்டம் இல்லை, பண்ணிடலாம், ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். பட் அதை ரிலீஸ் பண்ணுறது தான் இங்கே ரியல் கேமு. ஸோ சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் இன்றைக்கி பிஸ்னஸ் இருக்க விஷயத்தில் வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ ஏதோ பெருசாக சின்ன படங்களோ ஒரு மீடியமான படங்களோ சில பெரிய படங்களுக்கே கூட பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை முடிச்சிட்டோம், நம்ம முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தான் யோசிப்பாங்க. பட் ட்ரெய்லருக்கு ஒரு ஈவெண்ட்டு, டீசருக்கு ஒரு ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிட்டு, அது இல்லாமல் எங்கள் ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரியல நேற்று 2 நாள் கொச்சினில் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக ஒரு என்னென்னா, இப்போ என்னை யாரோ கேட்டாங்க, இங்கே என்ன ப்ரொடியூசர் நிறைய பணம் வச்சுருக்காரு அப்படின்னு. நான் சொன்னேன் நல்ல மனசு வச்சுருக்காரு அப்படின்னு. ஏன்னா சும்மா பணம் எவ்வளோ இருந்தாலுமே ஒரு நாளைக்கு 10 ரூபா 20 ரூபா செய்யணுனால அது நல்ல மனசு வேணும். ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாரிச்சாலும். தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ, யூஆர் அன் அமேசிங் பர்சன். ரொம்ப லேட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ரிலீஸ்க்கு முன்னாடி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கோம். அப்புறம் எங்கள் டீம் ஐஷு, நிகாரிகா நம்ம சேர்ந்து நடிக்கல, பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்புறம் ஷேன் ப்ரோ நைஸ். ஏன்னா ஷேன் எனக்கு தெரிஞ்ச நேற்று கொச்சினில் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க ஹவ் யூ சி ஷேன் அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், இன்றைக்கி இப்போ இருக்க சினிமா சூழ்நிலையில் வந்து லாங்குவேஜ் ஒரு பேரியரே இல்லை. எல்லாருமே எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மஞ்சுவல் பாய்ஸ் இங்கே எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம், ஆர்டிஎஸ் இங்கே எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதனால் அது இல்லாமல் இப்போ அங்கேருந்து ஒரு ஆக்டர் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது, இங்கேருந்து ஒரு ஆக்டர் அங்கே போய் பண்ணும்போது, சினிமா லவர்ஸ் ஜென்ரலி எல்லா ஃபிலிம்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க, பட் பப்ளிக் வந்து சில படங்கள் தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஷேன் நீங்கள் பண்ணும்போது மெட்ராஸ்காரன் நக்கீலின்னு எங்களுக்கு நல்ல ஹிட் ஆச்சுன்னா அப்போ ஷேனை திரும்ப ஃபாலோ பண்ணிப்பாங்க. அப்போ அவரோட மலையாள படங்கள் பார்ப்பாங்க. ஸோ மலையாளத்தோட கல்ச்சர் எல்லாமே தெரிய வரும். இட்ஸ் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் வெரி ஹெல்த்தி திங் ஃபார் சினிமா. ஸோ எல்லா ஆக்டர்ஸும் மாறி மாறி ஒர்க் பண்ணுறது. அப்புறம் பிரசன்னா யாருக்குமே எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன், எங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டேன். நீ சொன்ன டைமில் கரெக்டாக தேங்க்யூ பிரசன்னா, சினிமாட்டோகிராஃபர் வசந்த், தேங்க்யூ ப்ரோ. அண்ட் எல்லோரும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, நாங்கள் மட்டும் இல்லை, கருணா சார், அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் சாரிகாமா சார், தேங்க்யூ ஸோ மச். சாம் சிஎஸ் வந்து ஒரு சூப்பர், என்னோட அடுத்த படமும் சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அதை வாங்கலைன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. பட் ஆனால் சாமோட ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சீனை நம்ம பண்ணுறோம், டைரக்ட் பண்ணுவாங்க, நம்ம நடிச்சிருவோம், எல்லாம் நடந்துடும். பட் அதை வந்து ஆடியன்ஸோட ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் பண்ணுறது வந்து மியூசிக் நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு சீனாக இருக்கும், அதில் பயங்கரமாக நடிச்சிருப்போம், கரெக்டாக மியூசிக் இல்லைனா ஆடியன்ஸ் அதை கனெக்ட் ஆக மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சீனாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக் போட்டால் நம்மளை அறியாமலே ஆடியன்ஸ் விசில் அடிப்பாங்க. ஸோ மியூசிக் பிளேஸ் அ மேஜர் பார்ட் இன் அ ஃபிலிம். ஸோ அந்த விஷயத்துக்காக தேங்க்ஸ் சாம். ஐ திங்க் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோவாக பேசினா யாரோ ஒருத்தர் வந்துடும். ஷரண் தேங்க்யூடா, நீ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, பிரசன்ட் மீடியா. அப்புறம் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு ஆக்டர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை மூவி சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே எந்தவித எதிர்பார்ப்புமே அன்பு தர ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்க. கண்டிப்பாக அதை மீறி ஃபேன்ஸுன்னு ஒருத்தங்க வந்து எல்லாருமே பயங்கரமாக ஜெனுவன்லி லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். மெட்ராஸ்காரன் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். யார் தலை? டேரக்டர், ஐயோ அதான் சரி, மன்னிச்சிருத்தலை, பரவாயில்ல, 2 நாளாக ஒன்றா தான் இருந்தேன், மறந்தாலும் தப்பு இல்லை. தேங்க்யூ வாலி வந்து மெட்ராஸ்காரன் கதை எனக்கு சொன்னார், நல்லா இருந்தது. என்னென்னா ஃபஸ்ட் டைம் நான் நிறைய கொஞ்சம் சீரியஸான, இதுலேயும் சீரியஸான ரோல் தான்,
சீனியர்ஸ் ரோல் பண்ணி பட் இந்த ரோல் கதை சொன்னார் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இந்த ஒரு கேரக்டர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு சந்தர்ப்பம் ஒரு சின்ன விஷயமா இருக்கும். பட் ஆனால் நம்மளோட கோவத்தை வந்து டக்குன்னு பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுதுன்றது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்கோம். அது இல்லாமல் ஃபேமிலி லவ் எல்லாமே இருக்குது. வாலி இஸ் அன் அமேசிங் டைரக்டர். இன்னும் கொஞ்சம் கோவப்படுவா போல், பட் ஆனால் நல்ல டைரக்டர். கண்டிப்பாக மெட்ராஸ்காரன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். பொங்கலுக்கு மெட்ராஸ்காரன் மட்டும் இல்லை, நிறைய படங்கள் வருது. இந்த விஷயத்தில் இன்னும் சொல்கிறேன், இப்போது ஒரு பெரிய படம் வரலன்ன உடனே நிறைய படங்கள் வருது அதுன்றது ஓகே. பட் ஆனால் அதே வந்து இது இந்த ஒரு சிச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இது ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒரு பொங்கலோ ஒரு ஃபெஸ்டிவலோ வந்தபோது ஒரு பெரிய படம் வந்ததுன்னா கூட ஒரு மீடியமான 2 படம் வரும், சின்ன படம் 2 வரும். பெரிய படங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க சின்ன படங்களை பார்ப்பாங்க, அதனால் வெற்றி அடைஞ்ச படங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் படம் எப்போ வந்தாலுமே இது ஃபெஸ்டிவல் தான். பட் அவங்களோட விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பெரிய பொருள் செலவு நடக்குது. ஸோ அதுக்காக அவங்க பெரிய ஃபெஸ்டிவல், பெரிய வீக்கெண்டை, பெரிய ஹாலிடே பிளான் பண்ணுறாங்க. பட் அது கூடவே இன்னும் 4-5 படங்கள் வந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இருக்குது. இது யாராவது ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ஒரு பெரிய படம் வரும்போது கூட 2-3 படங்கள் வரதுக்கான ஸ்பேஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி மெட்ராஸ்காரன் அந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் 2-3 படங்கள் வருது. அந்த மாதிரி படங்கள் எப்போவுமே லைஃப் லாங் சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நாட் ஓன்லி மெட்ராஸ்காரன், நிறைய படங்கள் வருது. எல்லா படத்தையும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாமல் நான் யாருமே இல்லை. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர்ண்ணே. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட்டில் சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே ஒரு அருமையான பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னா, அதாவது எப்பவுமே சொல்லுவாங்களே அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷுவல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கக்கூடிய டைரக்டர் வாலி அவர்களை மேடை கழிக்கிறோம். ஆமாம், வாலி மோகன்தாஸ் அவர்களை மேடை கிடைக்கிறோம். இவர் பேசி முடிச்சோன்னா அண்ணனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அவரும் அதை சொல்லுவார்.